திருமாவளவனை பொது தொகுதியில் நிறுத்தி திமுக வெற்றி பெற வைக்குமா என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை செய்த அவர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேர்தலில் வாக்குகளை அறுவடை செய்யவே அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பு என்றார். திமுக அரசின் ஓய்வூதிய திட்ட அறிவிப்பால் தமிழக அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் எனவும் கூறினார். இந்த கோரிக்கையை வச்சு போராடிட்டு தான் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தேர்தல் வரும்போது இதை அறிவிக்கிறதுனால இந்த வாக்கு அறுவடை தான், வேற ஒன்றும் இதில் இல்லை. அக்கறை இருந்தால் முன்னாடியே அறிவிச்சிருக்கணும். சொல்கிற மாதிரி பெரிய நிதி சுமையில் தான் இது போய் நிறுத்தும். இது ஏற்கனவே இருக்கிற கடனோடு கூடுதலாக கடன் ஆகும், அவ்வளோதான். சரி, இப்போ நீண்ட நாள் இருந்த கோரிக்கையை நிறைவேற்றியதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. சம ஊதியம் கேட்டு போராடும் ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு வலுவான அமைப்பு இல்லாததால் அவர்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்காது என கூறினார். வலுவான ஒரு அமைப்பா இருக்காங்க ஜாக்டோஜியோ, அதுல பல லட்சம் வாக்குகள் இருக்கு. ஒருவேளை அதை நிறைவேற்றல எதிராக திரும்பிச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் நினைச்சு இதை நிறைவேற்றிட்டாங்க. துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை, ஒரு வலுவான அமைப்பு எதுவும் இல்லை. சம வேலை சம ஊதியம் கேட்டு ஆசிரியர் போராடுறவங்களையும் ஒரு பொருட்படுத்துற மாதிரி இல்லை. அந்த கோரிக்கையும் நீண்ட காலமா இருக்கு. இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க நிறைவேற்றி தருவோம்னு சொன்னதுதான். மோடி பொங்கல் என்று கூறினால் ஓடி போங்கல் என்று கூற வேண்டியதுதான் என கூறிய சீமான், எந்த பெருமையும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடாது என நினைப்பது பாஜக அரசு என குற்றம் சாட்டினார். ஆட்சியில் பங்கு என்ற விஜயின் அறிவிப்பு என்பது தவறு இல்லை என கருத்து தெரிவித்த அவர், அது அவரின் பெருந்தன்மையை காட்டுவதாக தெரிவித்தார். மத்தியில ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போது, பாரதிய ஜனதா இருக்கும்போது, இப்பவே பாருங்க நிறைய கட்சிகள் ஆட்சியில பங்கு எடுத்துருக்கு, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்துல கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கதுதான். பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள் என்ற அவர், மக்கள் நினைத்தால் நிச்சயம் மாற்றம் வரும் என்றார். 2026 தேர்தல் எங்களுக்கு எந்த சவாலும் இல்லை என்ற சீமான், திருமாவளவனை பொது தொகுதியில் நிறுத்தி திமுக வெற்றி பெற வைக்குமா எனவும் கேள்வி எழுப்பினார். பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி திமுக வெல்ல வைக்குமா? வென்றுகா இல்ல எங்க அண்ணன் திருமாவளவனே, நீங்க பொது தொகுதியில் நில்லுங்க, நம்ம வேலை செஞ்சு வெல்லுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுமா? அந்த திமுக சொல்லுமா? சொல்லுங்க. கம்யூனிஸ்டாவது ஒரு தடவை அந்த மாதாவரத்துல ஒருத்தரை நிறுத்தி வெல்ல வச்சுச்சு. தலித்து எழில்மலையை கொண்டு திருச்சியில நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெல்ல வைக்கிறாங்க. திமுக என்ன பண்ணுச்சு தெரியுமா? எங்க அண்ணன் பெரம்பலூர்ல இருந்தாப்ல ராசா, வெறும் பறைய ரோட்ல தான் வென்றாரு அவரு. எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? பொது தொகுதியா மாறும்போது ராஜா நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. எதுக்கு நீலகிரியை கூட்டிட்டு போன?